Dear students, அனைவருக்கும் வணக்கம். Today I like to give a brief introduction about errors of refraction or refractive errors of eye. நம்முடைய கண்ணிலே காணப்படுகின்ற ஒளி விலகல் குறைபாடுகளை பற்றி நாம் காண இருக்கின்றோம். The ideal refractive state is said to be emetropia. The ideal refractive state is said to be emetropia. நியர்பை ஆப்ஜெக்டும் நமக்கு நல்லா தெரியணும், டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டும் நல்லா தெரியணும். அது மாதிரி இருந்தால் இட் இஸ் செட் டு பி ஐடல் ரிஃப்ராக்டிவ் ஸ்டேட். தமிழில் சொல்கிறப்ப சரியான ஒளிச்சிதறல் நிலை என்று அழைப்பார்கள். இட் இஸ் known as emetropia. Any deviation from the emetropia is said to be ametropia. அதில் ஏதாவது குறைபாடு வந்தது என்றால் அது ametropia என்று அழைக்கப்படும். ஸோ ஐடல் ரிஃப்ராக்டிவ் ஸ்டேட்னா நியர்பை ஆப்ஜெக்ட் பக்கத்தில் ஒரு 25 சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய ஒன்றும் தெரியணும், டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் அங்கே இருக்கிற பனைமரமும் தெரியணும். பக்கத்தில் இருக்கிறதும் தெரியல, தூரத்தில் இருக்கிறதும் தெரியலன்னா we have some problem. So any deviation from the emetropia is said to be ametropia. அதை தான் நாலாக பிரிச்சிருக்காங்க. நம்பர் 1 myopia or short-sightedness, கிட்ட பார்வை. நம்பர் 2 hypermetropia ஆர் தூர பார்வை என்று அழைப்பார்கள். தென் தேர்ட் இஸ் astigmatism என்று அழைக்கப்படுகின்ற ஒன்று. ஃபோர்த் இஸ் presbyopia, என்னை போன்ற வயதானவர்களிடம் வரக்கூடிய வெள்ளெழுத்து, சின்ன எழுத்துக்களை படிக்க முடியாத ஒரு நிலை. ஸோ ஐடல் ரிஃப்ராக்டிவ் ஸ்டேட் எமிட்ரோபியா, தமிழிலே சரியான ஒளிச்சிதறல் நிலையானது எமிட்ரோபியா என்று அழைக்கப்படும். எனி டீவியேஷன் ஃப்ரம் த எமிட்ரோபியா ஏமெட்ரோபியா. எமெட்ரோபியாவில் ஏதாவது குறை ஏற்பட்டால் அதனை ஏமெட்ரோபியா என்று அழைப்பர். இதை நாலாக பிரிச்சிருக்காங்க. நம்பர் 1 மயோப்பியா ஷார்ட் சைட்டட்னஸ், கிட்ட பார்வை. மயோப்பியா ஷார்ட் சைட்டட்னஸ், கிட்ட பார்வை. ஹைப்பர்மெட்ரோப்பியா லாங் சைட்டட்னஸ், தூர பார்வை. ஏஸ்டிக்மேட்டிசம், தமிழ்லையும் ஏஸ்டிக்மேட்டிசம் தான். தென் presbyopia, வெள்ளெழுத்து, presbyopia என்றும் அழைக்கலாம். அண்ட் in the 11th standard book they also added the cataract. கண் புரை என்று அழைக்கப்படுகின்ற cataract இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த டயக்ராமை பாருங்க, அப்படியே எக்ஸ்பிளனேஷனை பாருங்க. மயோப்பியா ஆர் ஷார்ட் சைட்டட்னஸ் ஆர் கிட்ட பார்வை. The nearby objects are clearer than those further away. அருகில் காணப்படுகின்ற பொருட்கள் தெளிவாக தெரியும், தூரத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் தெளிவாக தெரியாது. What is the reason? Second, light is focused in front of the retina leads to blurred vision. ரெட்டினா என்று அழைக்கப்படுகின்ற விழித்திரைக்கு முன்னால் குவிக்கப்படும். எது குவிக்கப்படும்? விழித்திரையிலேருந்து ஒளி உள்ள வருது பாருங்க, ரிஃப்ராக்ட் ஆகி வரக்கூடிய லைட் விழித்திரைக்கு முன்னால் குவிக்கப்படுவதால் இது ஏற்படுகிறது. Why it is focused in front of the retina? ரெட்டினாவிற்கு முன்னால் இது ஏன் குவிக்கப்படுகிறது? See here. The lens curvature is too great or the entire eyeball becomes elongated. இது பாருங்க, இதை எடுத்து பார்த்துக்கோங்க. Lens curvature is too great or the entire eyeball becomes elongated. கண் லென்ஸின் புற வளைவு அதிகரிப்பதன் காரணமாகவோ அல்லது கண் கோலமானது நீட்சியுறுவதன் காரணமாகவோ இது ஏற்படும். இதை எப்படி கரெக்ட் பண்ணலாம்? கரெக்ஷன், பிளேசிங் அ கான்கேவ் லென்ஸ், குழி லென்ஸினை வைப்பதன் மூலம் இதை சரி செய்யலாம். கிராமத்தில் நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் கிட்ட குழி வெட்டி எட்ட குவி என்று கூறுவார்கள். கிட்ட பார்வைக்கு குழி லென்ஸும் தூர பார்வைக்கு குவி லென்ஸும் பயன்படுத்தப்படும். ஹியர் இட் இஸ் கான்வெக்ஸ் லென்ஸ், இது தெரிஞ்சுக்கணும். இது ஃபர்ஸ்ட். தென் தி செகண்ட் இஸ் தூர பார்வை அல்லது ஹைப்பர்மெட்ரோபியா ஆர் லாங் சைட்டட்னஸ். த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கிளியரர் தேன் நியர் ஒன்ஸ். தொலைவில் இருக்கக்கூடிய பொருட்கள் தெளிவாக தெரியும், அருகில் இருக்கக்கூடிய பொருட்கள் தெளிவாக தெரியாது. What is the reason for it? The light rays focused behind the retina. விழித்திரையை தாண்டி ஒளிக்கதிர்கள் குவிக்கப்படும். ஏன் சார் ரெட்டினால தான் படணும்? ரெட்டினா ரெட்டினா தமிழிலே விழித்திரை என்று அழைக்கப்படும். வித் கோன்ஸ் அண்ட் ராட்ஸ், கூம்புகளும் குச்சிகளும் காணப்படும். The color sensitive cells are known as the cones. ஒளி உணர் செல்கள் கூம்புகள் என்று அழைக்கப்படும். The light sensitive cells are known as the rods. லைட் ஒளி உணர் மாதிரி நிறம் உணர் செல்கள். ஸோ கலர் சென்சிட்டிவ் செல்ஸ் கோன்ஸ், நிறத்தை உணரக்கூடிய செல்களுக்கு கூம்புகள் என்ற பெயர்.
light sensitive cells are known as rods. ஒளி உணர் செல்களை நாம் குச்சிகள் என்று அழைப்போம். இதான் இந்த ஏரியாவில் இருக்கும். எதுவாக இருந்தாலும் எதில் போய் ஃபோக்கஸ் ஆகணும்? இட் ஷுட் பி ஃபோக்கஸ்ட் இன் த ரெட்டினா. ரெட்டினாவை தாண்டி தள்ளி ஃபோக்கஸ் ஆகும். லைட் ரேஸ் ஃபோக்கஸ்டு பிஹைண்ட் த ரெட்டினா. ஒளிக்கதிர்கள் விழித்திரையின் பின்புறத்தை குவிக்கப்படும். ஏன் இது மாதிரி நடக்கிறது? த லென்ஸ் கர்வேச்சர் இஸ் நாட் கிரேட் எனஃப். இந்த வளைவு சொன்னேன் பாருங்களேன், இந்த வளைவானது சரிவர இருக்காது. இதுக்கு என்ன பண்ணலாம்? வாட் இஸ் த ட்ரீட்மெண்ட்? முன்னாடியே சொன்னேன், கிட்ட குழி வெட்டி எட்ட குவி. குவி லென்ஸ், த கான்கேவ் லென்ஸ், சாரி கான்வெக்ஸ். அங்கே கான்கேவ், ஹியர் இட் இஸ் கான்வெக்ஸ். ஸோ த லென்ஸ் ஃபார் திஸ் இஸ் கான்வெக்ஸ். அப்போ கிட்ட பார்வைக்கு, ஷார்ட் சைட்டட்னஸ்க்கு, மயோப்பியாவுக்கு கான்கேவ் லென்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு கான்வெக்ஸ் லென்ஸுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்கலாம். அப்போ என்ன ஆகும்? எலாஸ்டிசிட்டி ஆஃப் த லென்ஸ் மே பி லாஸ்ட். லென்ஸோட எலாஸ்டிசிட்டி இஸ் டியூ டு ரிடக்ஷன் இன் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் அகாமடேஷன் வித் ஏஜ் டியூ டு ஹார்டனிங் அண்ட் பிளாஸ்டிசிட்டி ஆஃப் த லென்ஸ். விழியேற்பு திறனானது குறைவதன் காரணமாக ஏற்படலாம். இதில் ரீடிங்க்கு மட்டும்தான் எங்களுக்கு ப்ராப்ளம் வரும். சின்ன சின்ன எழுத்துக்களை படிக்க முடியாது. சின்ன சின்ன எழுத்துக்களை படிக்க முடியலன்னா ரெமெடி கான்வெக்ஸ் லென்சஸ் ஃபார் ரீடிங். வாசிப்பதற்கு ஏற்படும் குறையை குழி லென்ஸின் மூலமாக செயல்படலாம். அப்படியே கவனிச்சுக்கோங்க. ரெமெடி கான்வெக்ஸ் லென்ஸ் ஃபார் ரீடிங். இந்த எழுத்தெல்லாம் என்னால் ஈஸியாக படிக்க முடியும். இந்த எழுத்தெல்லாம் படிக்க முடியும். இது மாதிரி சின்ன எழுத்து இருக்குது பாருங்களேன். இதை படிப்பதற்கு இந்த கண்ணாடி தேவை. இந்த கண்ணாடியில் எதை யூஸ் பண்ணுவார்கள்? குவி லென்ஸ் ஆனது பயன்படுத்தப்படும். அப்போ ஒவ்வொன்றுக்கு என்ன ஸ்பெஷலாக ஞாபகம் வச்சுக்கணும் பாருங்க. ரொம்ப முக்கியமாக உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது மயோப்பியா ஆர் ஷார்ட் சைட்டட்னஸ். கிட்ட பார்வையை சரி செய்ய we use concave lens. குழி லென்ஸ் ஆனது பயன்படுத்தப்படும். See here, long sightedness or hypermetropia corrected by. தூர பார்வையினை சரி செய்வதற்காக we use convex lens. குவி லென்ஸ் ஆனது பயன்படுத்தப்படும். கிட்ட குழி வெட்டி எட்ட குவி. செகண்ட், if I have astigmatism. astigmatismத்தில் மயோப்பியாவும் இருக்கலாம், ஹைப்பர்மெட்ரோப்பியாவும் இருக்கலாம். அது ரெண்டில் எது இருந்தோ அதுக்கு தகுந்த மாதிரி லென்ஸ். we use either concave or the convex lens. And finally, presbyopia. presbyopia reading problem இருக்கும். we are unable to read the smaller letters. we use convex lens for reading. presbyopia இருக்கு, convex lensனை பயன்படுத்த வேண்டும். குவி லென்ஸ் ஆனது இதற்கு பயன்படுத்தப்படும். then the final one is cataract. if the opacity of the lens is affected, we are calling it as cataract. Opacity of the lens is affected, we are calling it as cataract. Opacity means ஒளி ஊடுருவும் தன்மை பாதிக்கப்படுதல். இந்த லென்ஸை பார்த்துக்கோங்க. 2 types of cataract is reported. One is called a nuclear cataract. இந்த ஏரியாவில் protein growth வரும். இந்த ஏரியாவில் protein grow ஆயிடுதுன்னா opacity of the lens is affected. This is called a nuclear cataract. Sometimes இது மாதிரி peripheral regionல protein growth இருக்கும். ஓரப்பகுதியிலே புரதமானது வளர்வதன் காரணமாக ஒபேசிட்டி இஸ் அஃபெக்டட். இதுக்கு பேர் பெரிஃபரல் காட்டராக்ட்னு பேர். இந்த காட்டராக்ட் வந்துடுத்துன்னா இப்போ லென்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ரேட் பண்ணிவிட்டு அதை எடுத்துட்டு இன்ட்ரா அக்யூலர் லென்ஸ், ஆர்டிஃபிஷியல் லென்ஸ், செயற்கை லென்ஸ் ஆனது நம் கண் பகுதியில் வைக்கப்படும். அப்போ we can very easily treat this cataract also. இதான் some of the important things in the refractive errors of eye or கண்ணின் ஒளிவிலகல் குறைபாடுகளிலே சில நோய்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளுதல். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.